வணக்கம். பொன்னேரி தொகுதி இந்த பேரை கேட்டதும் என்ன நினைவுக்கு வருது? வெறும் தேர்தல் முடிவுகளா? இல்ல. நாம இன்னைக்கு டேட்டாவை வச்சு ஒரு துல்லியமான ஆய்வு மூலமா இந்த தொகுதியோட அரசியல ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் நம்பர்ஸ் பத்தின விஷயம் இல்ல. மக்களோட உண்மையான குரல் என்ன, அவங்க தேலை என்ன, ஒரு தலைமைனா அதுக்கு என்ன பொறுப்பு இருக்கு. வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல பொன்னேரி எங்க இருக்கு, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்துருவோம். இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தனி தொகுதி. அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி. பாருங்க, இந்த ஒரு அடிப்படை உண்மை பொன்னேரியோட அரசியல்ல நடக்கிற ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்குது. இத மனசுல வச்சுக்கிட்டே நாம நம்மளோட ஆய்வை தொடரலாம். நம்மளோட இந்த ஆய்வுல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ரோட் மேப். முதல்ல பொன்னேரியோட கலை யதார்த்தம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் மக்களோட தீர்ப்பை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து அந்த அதிருப்திக்கு என்ன காரணம்னு ஆழமா பார்ப்போம். அரசியல் சக்திகள் எப்படி இயங்குதுன்னு ஒரு மேப் போடுவோம். கடைசியா ஒரு நல்ல ஆட்சிக்கான ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கணும், ஒரு தலைவருக்கு என்ன பொறுப்பு இருக்கணும்னு பேசி முடிப்போம். எந்த ஒரு பகுதியை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கணும்னாலும் முதல்ல அந்த மண்ணையும் மக்களையும் தான் புரிஞ்சுக்கணும். வாங்க, பொன்னேரியோட ஆன்மாவை புரிஞ்சுக்க அங்க மக்கள் தொகை எப்படி இருக்குன்னு முதல்ல பாப்போம். இப்ப இந்த சார்ட்டை பாருங்க. ரொம்ப தெளிவா தெரியுது. பொன்னேரி ஒரு கிராமப்புறம் சார்ந்த தொகுதி. கிட்டத்தட்ட 68.6%, அதாவது ஏறக்குறைய 70% மக்கள் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களுக்கான அடிப்படை வசதிகள், அவங்க ஓட்டு போடும்போது எதை யோசிச்சு போடுவாங்கன்றது எல்லாமே இதை பொறுத்து தான் அமையும். விவசாயம் தான் இங்க அச்சான். அடுத்தது இந்த தொகுதியோட சமூக அமைப்பு. இது இன்னும் முக்கியம். இங்க பாருங்க, சுமார் 35% பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, அதாவது 3ல் ஒருத்தர். இது ஒரு தனித்தொகுதிங்கிறதால இந்த மக்கள் தான் இங்க தீர்மானிக்கும் சக்தியா இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கையை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கையில தான் வெற்றியோட சாவி இருக்கு. சரி, மக்கள் அமைப்பு இப்படி இருக்கு. இப்போ தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். 2021ல மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன சொல்லுது? வெறும் யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்கிறதுக்கு அப்பால் அந்த எண்கள் நமக்குள்ள என்ன கதையை சொல்ல வருது? இந்த பார் சார்ட் ஒரு பெரிய கதைய சொல்லுது. 2016ல பாருங்க, அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 49% வாக்குகள். ஆனா 2021ல அது 40%-ஆ குறைஞ்சிருச்சு. ஒரு 8% வாக்குகள் அப்படியே சரிஞ்சிருக்கு. இந்த சரிவுதான் நேரடியா காங்கிரஸ் வேட்பாளரோட வெற்றிக்கு காரணமா அமைஞ்சது. இது சும்மா ஒரு சின்ன மாற்றம் இல்ல, இது ஒரு பெரிய அரசியல் திருப்பம். இப்ப இந்த நம்பரை பாருங்க, வெறும் 4.6%. இதுதான் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் நடுவுல இருந்த வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ மெல்லிசான கோடு. இதை ஒரு பெரிய வெற்றின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா இல்ல. இது ஒரு வலுவான மக்கள் ஆணே கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சரி, உங்க வேலையை பார்ப்போம், அப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி, வாக்குகள்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ ஏன் நடந்ததுன்னு பார்க்க போறோம். வாக்காளர்கள் ஏன் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க? அவங்களோட அதிருப்திக்கு காரணம் என்ன? வாங்க அந்த ஆழமான நீரோட்டங்களா ஆராய்வோம். இதுதான் இந்த ஆய்வோட மையப்புள்ளி. பாருங்க, நம்ம அரசியலமைப்பு சட்டமே தகவல் அறிந்த பொது உரையாடலையும் அதில் இருக்க வேண்டிய பொறுப்புணர்வையும் தான் வலியுறுத்துது. மக்களின் குறைகளை சும்மா லிஸ்ட் போடுறதுல அர்த்தம் இல்ல, அதோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பா அதை பத்தி பேசுறது தான் உண்மையான ஜனநாயகம். அப்போ இந்த கேள்விதான் முக்கியம். இந்த எண்களுக்கு பின்னாடி மக்களோட உண்மையான குரல் என்னவா இருக்கு? அவங்க தினமும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? இங்க பாருங்க, இதுதான் பொன்னேரி மக்களோட குறைகளோட ஒரு ஹீட் மேப். தீராத குடிநீர் தட்டுப்பாடு, படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்ல, எக்ஸ்பிரஸ்வே போட்டதால விவசாய நிலங்கள் 2ஆ துண்டிக்கப்பட்டு கிடக்கு, ஓராக்காடுல சட்டவிரோத நில ஆக்கிரமிப்பு, வீடு கட்டி தரோம், பென்ஷன் தரோம்னு சொன்ன வாக்குறுதிகள் காத்துல பறந்துடுச்சு, ஊருக்குள்ள இருக்கிற ரோடுகளோ ரொம்ப மோசம். இதெல்லாம் தனித்தனி பிரச்சனையா பார்க்காதீங்க, இது வருஷக்கணக்கா தொடர்ற ஒரு புறக்கணிப்போட அடையாளம். கேளுங்க, தண்ணி தர்றேன்னு சொன்னாங்க, ஆனா எங்க குழாயில காத்து தான் வருது. ரோடு போடுறேன்னு சொன்னாங்க, ஆனா எங்க கிராமம் இன்னும் தனிச்சுதான் கிடக்கு. இந்த வார்த்தைகள் வெறும் டேட்டாவுக்கு ஒரு மனித முகத்தை கொடுக்குது. நிறைவேறாத வாக்குறுதிகளால மக்கள் மனசுல ஏற்படுற அந்த அவநம்பிக்கையோட மொத்த சாராம்சம் இதுல இருக்கு. இது ஒருத்தரோட குரல் இல்ல, இது அந்த தொகுதி முழுசும் எதிரொலிக்கிற ஒரு குரல். சரி, பிரச்சனைகள் இதுதான். இப்ப வாங்க இங்க இருக்கிற அரசியல் சக்திகளை பத்தி பாப்போம். இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி, இவங்களெல்லாம் தாண்டி இந்த களத்துல ஜெயிக்க என்ன மாதிரி ஒரு வியூகம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் இப்போ பதவியில இருக்கிற காங்கிரஸ் உறுப்பினர், அவங்க ஆளும் கூட்டணியில இருக்காங்க, அது ஒரு பிளஸ். ஆனா அவங்களோட வெற்றி ரொம்ப சின்ன மார்ஜின்ல வந்தது, தனிப்பட்ட செல்வாக்கு பெருசா இல்ல. இன்னொரு பக்கம் அதிமுக, அவங்களுக்கு வரலாற்று ரீதியா ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்கு. ஆனா 2021ல கணிசமான வாக்குகளை இழந்து தொகுதியை கோட்டை விட்டுட்டாங்க. 2 பேருக்குமே பிளஸ் இருக்கு, மைனஸும் இருக்கு.
இப்படி ஒரு சூழல்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு தெளிவான வியூகம் தேவை. அதுக்கு நாம சதுர்முக கோட்பாடு அப்படிங்கிற ஒரு 4 முனை வியூகத்தை பயன்படுத்தலாம். 1, சிவனோட ஆக்ரோஷம் மாதிரி எதிரணியோட தோல்விகளை ஆக்ரோஷமா முன்னிறுத்தணும். 2வது, விஷ்ணுவோட நிலைத்தன்மை மாதிரி நாங்க ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லணும். 3வது, பிரம்மாவோட படைப்பாற்றல் மாதிரி புதுமையான எதிர்காலத்துக்கான திட்டங்களை முன்வைக்கணும். 4வது, துர்க்கையோட பாதுகாப்பு மாதிரி மக்களோட நலனை நாங்க தான் பாதுகாப்போன்னு ஒரு உறுதியை கொடுக்கணும். இந்த 4ம் சேரும்போதுதான் ஒரு முழுமையான வியூகம் உருவாகும். சரி, பிரச்சனைகளை அலசிட்டோம், வியூகத்தையும் பார்த்துட்டோம். இப்ப தீர்வுக்கு வருவோம். வெறும் பேச்சில்ல, செயல் திட்டங்கள். மக்களின் குறைகளை எப்படி சரி செய்யறது, அவங்க இழந்த நம்பிக்கையை எப்படி திரும்ப கொண்டு வர்றது, அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் இப்ப பார்ப்போம். தாருங்க, வெறும் வாக்குறுதிகள் இனி எடுபடாது. இதோ உறுதியான 3 திட்டங்கள். 1, ரெட் ஹில்ஸ் பொன்னேரி குடிநீர் திட்டத்தை எல்லா கிராமத்துக்கும் கொண்டு போய் தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. 2, எக்ஸ்பிரஸ்வேயால துண்டிக்கப்பட்ட விவசாய நிலங்களை இணைக்க சுரங்கப்பாதைகள் கட்டுறது. 3, இங்கிருக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க ஒரு திறன் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கிறது. நாம முன்னாடி பார்த்த ஒவ்வொரு முக்கிய பிரச்சனைக்கும் இது ஒரு நேரடி தீர்வு. ஒரு பிரச்சாரத்துல 2 விஷயம் இருக்கு. 1 வியூகம், இன்னொன்னு செயல்பாடு. இந்த டேபிள் அதை தெளிவா காட்டுது. இப்போ இருக்கிற வேட்பாளரையே நிறுத்தலாமா? நாம் தமிழர் கட்சி பக்கம் போற இளைஞர்களோட வாக்குகளை எப்படி வாங்குறது? இதெல்லாம் வியூக ரீதியான முடிவுகள். அதே நேரம் வீடு வீடா போய் சர்வே எடுக்கிறது, கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் செயல்பாட்டு தந்திரங்கள். ஒரு நல்ல தலைமை இந்த 2லயுமே தெளிவா இருக்கணும். நாம இப்போ நம்ம ஆய்வோட முடிவுக்கு வர்றோம். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறத தாண்டி ஒரு தலைவரோட பொறுப்பு என்ன? நல்லாட்சியோட அடிப்படை கொள்கைகள் என்ன? யோசிச்சு பாருங்க. நீங்க வீடு வீடா போய் மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க அவங்களோட தகவல்களை உங்களை நம்பி கொடுக்கறாங்க. அந்த தகவல்களோட தனி உரிமையை பாதுகாக்கிறது ஒரு தலைவரோட அடிப்படை கடமை. இது வெறும் சட்ட விஷயம் இல்ல, ஒவ்வொரு குடிமகனோட கௌரவத்துக்கும் நாம கொடுக்கற மரியாதை. கடைசியா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமா பதிவு செய்ய விரும்புறேன். நல்லாட்சி அப்படிங்கிறது வெறும் ரோடு போடுறதோ பில்டிங் கட்டுறதோ இல்ல, அதுதான் நம்பிக்கை அப்படிங்கிற நாணயம். செயல்கள் மூலமா மட்டும்தான் மக்களின் நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும். ஒரு தலைவரோட உண்மையான மூலதனமே அந்த நம்பிக்கை தான். நீங்கள் மக்கள் மைய தலைவராகி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில அல்லது 08142041602 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.